நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். தழும்புகளால் நீ சுகமானாய், தயவினால் மறுபடி பிறந்து விட்டாய். தழும்புகளால் நீ சுகமானாய், தயவினால் மறுபடி பிறந்து விட்டாய். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ சுகம் பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ சுகம் பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. ஆடையை தொட்டால் நலம் பெறுவேன் என்று அறிக்கை செய்து சுகமடைந்தாள். ஆடையை தொட்டால் நலம் பெறுவேன் என்று அறிக்கை செய்து சுகமடைந்தாள். ஒரு துளி சந்தேகம் இல்லாமலே ஓடிவா, இயேசு என்று சுகம் தருவார். ஒரு துளி சந்தேகம் இல்லாமலே ஓடிவா, இயேசு என்று சுகம் தருவார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. ஆபிரகாம் சாரால் குழந்தை பெற ஆற்றல் பெற்றது நம்பிக்கையினால். ஆபிரகாம் சாரால் குழந்தை பெற ஆற்றல் பெற்றது நம்பிக்கையினால். வாக்குத்தத்தம் செய்தவர் நம்பத்தக்கவர், ஏக்கமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் செய்தவர் நம்பத்தக்கவர், ஏக்கமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. உலகிலே இருக்கும் அவனை விட உனக்குள் இருப்பவர் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட நமக்குள் இருப்பவர் பெரியவரே. துணை நின்று உனக்காய் யுத்தம் செய்வார், துரிதமாய் வெற்றி காணச் செய்வார். துணை நின்று உனக்காய் யுத்தம் செய்வார், துரிதமாய் சுகத்தை காணச் செய்வார். பயம் வேண்டாம், வேண்டாம், நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. கட்டாந்தரையிலே நடப்பது போல் கடலை கடந்தனர் நம்பிக்கையினால். கட்டாந்தரையில் நடப்பது போல் கடலை கட
கடந்தனர் நம்பிக்கையினார். எரிகோ மதில்கள் விழுந்தனவே 7 நாள் ஊர்வலம் வந்ததினார். எரிகோ மதில்கள் விழுந்தனவே 7 நாள் ஊர்வலம் வந்ததினார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்படாதே. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்படாதே. உலகமெங்கிலும் எங்களோடு இணைந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். குட் ஸ்டார்ட் தேவனுடைய வாக்குத்தத்தங்களோடு கூட நாம் பயணம் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த ஆண்டிலே தேவன் ஒவ்வொரு நாளும் அற்புதமான வாக்குத்தத்தங்களை கொண்டு உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். இந்த நாளிலும் கூட நாம் பார்க்கிற வாக்குத்தத்தத்தை நாம் வேதத்திலே வாசிப்போம். மத்தேயு 4வது அதிகாரம் 23வது வசனம். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களிலே உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். சகல வியாதி சகல நோய்களையும், அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் நீக்கி சொஸ்தமாக்கினார். வேதத்திலே அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரிடத்தில் வந்த எல்லா பிணியாளிகள் சகல எல்லாரையும் இயேசு கிறிஸ்து சொஸ்தமாக்கினார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர். மனிதர்களை சுகமாக்கும்படி அவர் விரும்புகிறார். பாவத்தினாலே வந்த இந்த வியாதிக்கு முற்றுப்புள்ளி வைக்கவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு வந்தார். உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு இயேசு இந்த பூமியில் இல்லையே என்கிற வருத்தம் தேவையில்லை. ஏனெனில் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளேயே வந்திருக்கிறார். நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்வீர்களானால், மனமோந்து உங்களுடைய உள்ளத்தை அவருக்கு திறந்து கொடுப்பீர்களானால், உங்கள் இருதய சிங்காசனத்திலே அவர் வந்து வீற்றிருந்து உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரம் எல்லாவற்றையும் பழுதில்லாமல் அற்புதமான ஒரு சுகத்தை தந்து அவர் உங்களை நடத்துவார். பழைய ஏற்பாட்டில் உபாகமம் 8வது அதிகாரத்தில் கூட அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 40 வருஷம் அளவும் உங்களுடைய கால் வீங்கவும் இல்லை, உங்கள் வஸ்திரம் பழமையாய் போகவும் இல்லை. தேவனுடைய நேரடியான தொடர்புக்குள்ளே வருகின்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாகவே அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பாதுகாப்பு உண்டு. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் சபையாருக்கும் உங்கள் ஊழியருக்கும் நிச்சயமாகவே அற்புதமான பாதுகாப்பு உண்டு. தேவனுடைய வாக்குத்தத்தம் அப்படி சொல்லுகிறது. ஆகவே நீங்களும் நானும் அவரை விசுவாசிக்கும் போது, அவரை நம்பும் போது, அவருடைய ஆரோக்கியம், அவருடைய தெய்வீக ஆரோக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து பலிக்க ஆரம்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் அற்புதமாய் அவர் சுகமாக்கினார். சொல்லுங்க, அற்புத சுகத்தை அவர் தந்தார். அவர் தன்னிடத்தில் வந்தவங்களை நேரடியாகவும் சுகமாக்கினார், தொட்டும் சுகமாக்கினார், வார்த்தையை அனுப்பியும் சுகமாக்கினார். ஒரு சில நேரங்களில் அந்த பாதிக்கப்பட்டவங்க, அந்த வியாதிப்பட்டவங்க தன் அருகில் இல்லைன்னா கூட அவர் வார்த்தையை கொண்டு அற்புதமாய் அவர் சுகமாக்கினார். சூப்பரா டச் கூட பண்ணாமல் கூட சுகமாக்கினார். அது மாத்திரம் இல்லை, அவரிடத்தில் வந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, அவரிடத்தில் வந்த பிள்ளைகளுக்கு, தேடி வந்த வியாதியஸ்தர்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக அவர் சுகத்தை தந்தார். யாரையும் வெயிட் பண்ண சொல்லவே இல்லை. 1-2 அற்புதங்களுக்காக அவர்
சிலோம் குளத்தில் போய் கழுவு என்று சொன்னார். அது மாதிரி நடந்தது. ஆனால் அவர் இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக சுகத்தை தருகிற கர்த்தர். இப்பொழுதே கூட ஆண்டவரே என்னை சுகமாக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக வெயிட் பண்ணவே தேவையில்லை, ஸ்டேஜஸ் தேவையில்லை. ஒவ்வொரு படிப்படியாக சுகமாக்குனார்னு அவரால் படிப்படியாகவும் சுகமாக்க முடியும், உடனடியாகவும் சுகமாக்க முடியும். இதை மனதிலே நாம் பதிப்போம். அவர் இப்படிப்பட்ட விதத்திலே அவர் சுகம் தந்தார். அது மாத்திரம் இல்லை பாருங்க, அவர் யார்கிட்டையும் பார்ஷியாலிட்டியே பார்க்கல பாருங்க, பார்ஷியலே பார்க்கல. அதாவது அவர் கொடுத்த சுகம் பாதி சுகம் வந்துச்சு, மீதி சுகம் வரலன்னா இல்லை, முழு சுகமும் அவர் கொடுத்தார். அற்புதமாக முழு சுகம் கொடுத்தார். நீங்களும் கூட உங்களுடைய காரியங்களில் பாதி வெற்றி வந்திருக்கலாம், பாதி ஜெயந்தானே கிடச்சிருக்கு, மீதி ஜெயத்துக்கு நான் என்ன பண்ணுறது இல்லை. பார்ஷியலாக அவர் விக்டரி தருகிறவர் அல்ல. அவர் உங்களுடைய வாழ்க்கையில் முழுவதுமான வெற்றியவே அவர் தர வல்லமையுள்ளவராயிருக்கிறார். உங்களுடைய கண்கள் ஒருவேளை மறைக்கப்பட்டிருக்கலாம், ஆவிக்குரிய கண்கள் முழுவதுமாக பார்க்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர் என்று சொல்லி இந்த வெற்றியை நான் முழுவதுமாக நான் ருசிக்கப் போகிறேன், கம்ப்ளீட்டாக ருசிக்க போகிறேன் என்று சொல்லி அருமையானவர்களை நீங்கள் இப்பொழுதே அவரை நோக்கி பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, அவர் தன்னிடத்தில் வந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, தன்னிடத்தில் தேடி வந்த பிள்ளைகளை அவர் பாகுபாடே பார்க்கல. அவங்க படித்தவங்க, படிக்காதவங்க, ஏழை பணக்காரங்க அப்படின்ற பாகுபாடே பார்க்காம யாரெல்லாம் அவற்றை வந்தாங்களோ, யாரெல்லாம் அவற்றை சுகம் கேட்டாங்களோ எல்லாரையும் அவர் சுகப்படுத்தினார், வியாதிகளை சுஸ்தப்படுத்தினார், அற்புதமாய் சுஸ்தப்படுத்தினார். அது மாத்திரம் இல்லை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரிடத்தில் வந்தவங்களுக்கு ஒருவேளை தொற்று வியாதிகள் போல இருந்திருக்கலாம், அதையும் ஒரு சுஸ்தமாக்கினார், அப்படி வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரம் இல்லை, ஆர்கானிக் பிரச்சனை, கண்ணு பிரச்சனை, காது பிரச்சனை, ஒரு சில அவயவங்கள் உறுப்புகளே இல்லை, அவங்களுக்கும் புதிய அவயவங்களை செட் பண்ணி வச்சு புது கண்ணை கொடுத்து, புது காதை கொடுத்து, புது சரத்தில் இருக்கக்கூடிய அவயவங்களில் உறுப்புகளை கொடுத்து, காலை கொடுத்து, கையை கொடுத்து தேவன் அற்புதமாக பாதிக்கப்பட்டவங்களை சுகமாக்கினார். அது எவ்வளவு நாள் பட்டு இருந்தாலும் சரி, சிவியராக இருந்து லாங் ஸ்டாண்டிங்காக இருந்தாலும் சரி, அதை பற்றி அவர் ஒரு மேட்டரும் எடுத்துக்கல. ஐயோ இது நாள்பட்ட வியாதி, நோ, அவரிடத்தில் வரும்பொழுது அப்படிப்பட்ட சுகங்கள் அவர் தந்ததாக வேதம் சொல்லுகிறது. ஒரு சில நேரங்களில் அந்த வியாதி அவங்களுக்கு ஒரு மரணத்தை கொண்டு வந்த பிறகு கூட, அந்த வியாதி அவங்கள பிடிச்சி மரணத்துக்கு இழுத்துட்டு போன பிறகு கூட, மரணத்திலிருந்து கூட அவங்கள வெளியே இழுத்து கொண்டு வந்து ஆரோக்கியப்படுத்தி அவர் சுகப்படுத்தி மீண்டுமா ஜீவனை கொடுத்ததாக வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட அதே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் மறுபடியும் எனக்கு அந்த சிறை வாழ்விலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா, நான் இழந்து போனதெல்லாம் திரும்ப வருமா, என் ஆரோக்கியம் இப்போ வயசாயிடுச்சு, நான் இழந்து போன ஆரோக்கியம்லாம் திரும்ப கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஆரோக்கியத்தை குறித்து யோசித்து கொண்டு இருந்தீங்கன்னா கவலைப்பட தேவையில்லை. கர்த்தராகிய இயேசு உங்கள் அருகாமையிலிருந்து உங்களுடைய சரத்தில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தெல்லாம் மறுபடியும் வாழ வயது போல திரும்ப பண்ணுகிறவராயிருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கும் திரும்ப பண்ணுகிறவராயிருக்கிறார். அவர் மகா நல்லவர், உடனடியாக சுகத்தை தருகிறவர், பாகுபாடு இல்லாமல் சுகத்தை தருகிறவர், நாள்பட்ட வியாதியையும் சுகத்தை தருகிறவர். அவருடைய அந்த வியாதி வந்து கோரமான விதத்தில் மரித்து போன கூட அப்படியே உயிரோடு எழும்ப பண்ணி அவர்களை மறுபடியும் உட்கார வைக்கிற தேவன், அந்த லைஃப்பை மறுபடியும் கொடுத்த தேவன். நான் சொல்கிறேன், உங்களுடைய விவசாய தொழிலோ அல்லது உங்களுடைய வியாபாரங்களிலோ ஒரு நஷ்டம் வந்திருக்குதா, ஆண்டவர் ஒரு புத்துயிர் கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவர் புதிய நியூ ஐடியாஸை கொடுக்க விரும்புகிறார். ஒரு சில காரியங்களை செட்ரைட் பண்ண விரும்புகிறார். கர்த்தாவே எனக்கு ஞானத்தை தாரும், சொல்லு அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி வாயை திறந்து அவற்றை கேட்டுட்டு உங்கள் வாயினால் அவருடைய வார்த்தைகளை முணுமுணுத்து கொண்டு உச்சரித்து கொண்டே இருக்கும்போது நான் சொல்கிறேன், நீங்கள் இழந்த எதுவாக இருந்தாலும் சரி, தேவன் அதை திருப்பி மீட்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை கொடுத்து அற்புதங்களை இந்த நாளிலேயே இப்பொழுதே அவர் செய்து அவர் உங்களை அனுபவிக்க வைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார்.
அவர் மகா நல்லவர். மோசேயின் மூலமாக ஜனங்களை வழிநடத்தி சென்ற போது பிள்ளையை தோளிலே சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே நான் சுமந்து எங்கே நான் வாக்கு பண்ணனோ அந்த இடத்துக்கு சுமந்து கொண்டு வந்தது உங்களுக்கு தெரியாதான்னு தேவனே கேட்டதாக வேதம் சொல்லுகிறது. இப்பொழுதும் உங்களுடைய குடும்பங்கள் அவருடைய தோளிலே சுமக்கப்படுகிறது. இப்பொழுதும் உங்களுடைய பிள்ளைகளை தேவன் சுமக்கிறார். இப்பொழுதும் உங்களுடைய வியாபாரங்களை அவர் பார்த்து கொள்ளுகிறார். காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறார். மனுஷர் தயவை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அற்புதமான தயவுகளை கொடுக்கிறார், கிருபைகளை கொடுக்கிறார். அவர் எனக்கு அருகாமையில் இருக்கிறது போல தெரியவில்லை என்று சொன்னாலும் வார்த்தையை அனுப்பி அதை உங்களுடைய வாழ்க்கையில் ரெஸ்டோர் பண்ணுகிறார், மறுபடியும் சீர்திருத்துகிறார். நீங்கள் யோசிச்சு கொண்டே இருக்காதீங்க, இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும் என்று சொல்லி அவருடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி வாயை திறந்து இப்படிப்பட்ட அற்புதமான கிறிஸ்துவை நீங்கள் பற்றி கொள்ள முடியுமானால் அற்புதமான விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய சுகம், பெரிய பலன் அற்புதமான விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பலிக்கும். அதை இன்றைக்கே அனுபவிக்க உங்களால் முடியும். அவற்றை பாகுபாடே இல்லை. நீ இவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுருக்க, நீ இவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுருக்க, நீ எல்லாம் என்கிட்ட எதிர்பார்க்கலாமா ஆரோக்கியம் கிடைக்கும்னு, எந்த நம்பிக்கையோடு நீ வர அப்படின்லாம் ஆண்டவர் கேட்காம, ஹல்லேலூயா, தொட்டது யாருன்னே தெரியல, ஹல்லேலூயா, தொட்டது யாருன்னே தெரியல, பின்னாடி வந்து ஆடையை தொட்டால் சுகம் பெறுவேன்னு சொல்லி தொட்டாங்க. இந்த வேளையில் கூட, இந்த யூடியூப்பில் நீங்கள் பார்க்குற இந்த வேளையில் கூட தேவன் உங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் அருள வல்லவராய் இருக்கிறார். அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் பாடுறீங்களா? ஆடையை தொட்டால் நலம் பெறுவேன் என்று அறிக்கை செய்து சுகமடைந்தான். ஆடையை தொட்டால் நலம் பெறுவேன் என்று அறிக்கை செய்து சுகமடைந்தான். ஒரு துளி சந்தேகம் இல்லாமலே ஓடிவா இயேசு என்று சுகம் தருவார். ஒரு துளி சந்தேகம் இல்லாமலே ஓடிவா இயேசு என்று சுகம் தருவார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. மலையை பார்த்து கடலில் விழு என்று சொன்னால் நடந்திடுமே. மலையை பார்த்து கடலில் விழு என்று சொன்னால் நடந்திடுமே. உன்னாலே கூடாதது ஒன்றும் இல்லையே, நம்பினால் எல்லாமே நடந்திடுமே. உன்னாலே கூடாதது ஒன்றும் இல்லையே, நம்பினால் எல்லாமே நடந்திடுமே. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நாம் வாழ்வு பெறுவோம், நலமுடன் வாழ்ந்து ஜெயம் எடுப்போம். நம்பிக்கையினால் நாம் வாழ்வு பெறுவோம், நலமுடன் வாழ்ந்து ஜெயம் எடுப்போம். பயமில்லையே, திகில் இல்லையே, படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். பயமில்லையே, திகில் இல்லையே, படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நாம் வாழ்வு பெறுவோம், நலமுடன் வாழ்ந்து ஜெயம் எடுப்போம். நம்பிக்கையினால் நாம் வாழ்வு பெறுவோம், நலமுடன் வாழ்ந்து ஜெயம் எடுப்போம். பயமில்லையே, திகில் இல்லையே, படைத்தவர் உம்மை நடத்தி செல்வார். பயமில்லையே, திகில் இல்லையே, படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். பயமில்லையே, திகில் இல்லையே, படைத்தவர் நம்மை
நடத்தி செல்வார். இயேசுவானவர் தன்னிடத்தில் வந்த எல்லாரையும் சுகமாக்கினார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடி. பரலோகத்தின் தேவனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய பாதத்தில் வருகிறோம். இந்த அருமையான நாளிலும் கூட பிள்ளைகள் சுகத்துக்காக, பலத்துக்காக, இந்த பலவீனத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்கிறதற்காக, அல்லது பொருளாதார சிக்னஸ், பொருளாதார ரீதியிலே ஒரு கடன், ஒரு சிக்னஸ் வாழ்வு, ஒரு நோயற்ற வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே தெய்வீக ஆரோக்கியம் அப்பா ஒவ்வொருடைய சரீரத்திலும் பலிப்பது போல அப்பா சரப்பிரகாரமான குறைவிலிருந்து விடுதலை ஆக்கி ஒரு நிறைவின் தேவன் அப்பா அற்புதமான விதத்திலே பண தேவைகள் சந்திக்கப்பட்டு நிறைவில் வாழ தேவ ஆவியானவர் கிருபை பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐஸ்வர்யத்தின் தேவன் தம்மை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறபடி ஐஸ்வர்ய சம்பன்னரை ருசி பார்க்க நீர் கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒன்றும் குறைவில்லாத ஒரு வாழ்க்கைக்கு நேராக தேவரீர் உம்முடைய பிள்ளைகளை நீ நடத்துகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட தேவ ஆவியானவருடைய உதவியும் ஒத்தாசையும் புது பலனும் தேவ ஆவியானுடைய விசுவாசமும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா பெருக்கெடுத்து ஓடுவதாக. தேவ ஆவியானவரே, நீர் சுகமாக்கின வழிகளை நாங்கள் யோசிக்கும் போது எங்களுடைய மனதுக்கே புரியாத விதத்தில் இருக்கிறது சுவாமி. அப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இன்றைக்கும் உம்மை நம்புகிற பிள்ளைகளை சுகமாக்குவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உம்முடைய அற்புதங்கள் குறைந்து போவதில்லை. எப்பேற்பட்ட வியாதியாயிருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் சுகப்படுத்தி பலப்படுத்தி மருத்துவர்களையே ஆச்சரியப்படுத்துகிற விதத்தில் நீர் கிருபை பாராட்டுகிறேன் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்வு ஒவ்வொருவருக்கும் பலிப்பதாக, பலவீனம் மறைவதாக, நிறைவு உண்டாவதாக. காணொலியில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து நீர் நடத்துகிறீர். இயேசுவின் நாமத்தினால் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன், ஆமேன். நம்பிக்கையினால் நாம் வாழ்வு பெறுவோம், நலமுடன் வாழ்ந்து ஜெயம் எடுப்போம். நம்பிக்கையினால் நாம் வாழ்வு பெறுவோம், நலமுடன் வாழ்ந்து ஜெயம் எடுப்போம். பயமில்லையே, திகிலில்லையே, படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். பயமில்லையே, திகிலில்லையே, படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். ஆடையை தொட்டால் நலம் பெறுவேன் என்று அறிக்கை செய்து சுகமடைந்தார். ஆடையை தொட்டால் நலம் பெறுவேன் என்று அறிக்கை செய்து சுகமடைந்தார். ஒரு துளி சந்தேகம் இல்லாமலே ஓடிவாய் இயேசு என்று சுகம் தருவார். ஒரு துளி சந்தேகம் இல்லாமலே ஓடிவாய் இயேசு என்று சுகம் தருவார். பயம் வேண்டாம்,